தன்னை வீட்டிற்குள் அனுமதிக்க விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் மனைவி சங்கீதா புதிய மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இந்த வழக்கு முடியும் வரை, இந்த விவாகரத்து வழக்கு முடியும் வரை விஜய் தன்னை தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும், அதற்கு விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று புதிய மனுவை சங்கீதா தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இந்த மனுவில் சங்கீதா விஜய் மீது வைத்திருக்கிறார். விஜய் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவரும் தனது கணவருமான விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக சங்கீதா இந்த மனுவில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும் என கோரினால் வழக்கறிஞர்கள் மூலமாக விஜய் தரப்பு தன்னை மிரட்டுவதாகவும் சங்கீதா குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். ஏற்கனவே தான் செய்திருக்கக்கூடிய அந்த விவாகரத்து கோரி செய்த மனுவிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது வைத்திருந்தார். இந்த 2021 ஆண்டுக்கு பிறகாக தங்களுடைய உறவு சுகமாக இல்லை, விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சங்கீதா இதிலும் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதில் முக்கியமாக விஜய் இந்த மனு செய்தி வந்ததுக்கு பிறகாக தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் தங்குவதற்கு அனுமதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அதே போன்று அனுமதிக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிற பட்சத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாக விஜய் தரப்பு தன்னை மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மேலும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டிற்குள் தன்னை விஜய் அனுமதிக்கவில்லை. இதனால் தன்னிற்கு சென்னையில் தங்குவதற்கு வேறு வீடு இல்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயை திருமணம் செய்து 26 வருடங்கள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்று வளர்த்திருப்பதாகவும், திருமணத்திற்கு பிறகு பல வருடங்கள் விஜயை மிகவும் சிறப்பாக தான் கவனித்துக் கொண்டதாகவும் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதால் சென்னையில் தற்போது வசிக்க இடமில்லாமல் இருப்பதாக கூறியிருக்கிறார். விஜய் தங்கியிருக்கக்கூடிய அந்த நீலாங்கரை வீட்டில் தான் இதற்கு முன்பு தங்கியிருந்ததாகவும், தற்பொழுது இந்த மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் தன்னை அந்த வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நீலாங்கரை வீட்டிற்குள் விஜய் அனுமதிக்காததால் சென்னையில் தனக்கு வேறு வீடு இல்லை, தான் ஒரு பிரிட்டன் குடியரசு, அதாவது இங்கிலாந்து லண்டனில் வசித்து வருகிறார். லண்டன் குடியுரிமை பெற்று அங்கு வசித்து வரக்கூடிய காரணத்தினால் சென்னையிலோ அல்லது இந்தியாவிலோ தனக்கு வேறு வீடு இல்லை, இங்கு தங்குவதற்கு வேறு வீடு இல்லாத காரணத்தினால் தன்னை நீலாங்கரை வீட்டிலேயே நான் இந்த வழக்கு முடியும் வரை, இந்த வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அந்த வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தன்னை விஜய் தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர் அனுமதிக்க மறுக்கிறார். வழக்கறிஞர்கள் மூலம் கேட்டாலும் வழக்கறிஞர்கள் தரப்பில் மிரட்டல் விடுப்பதாகவும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் இதற்கு விஜய்க்கு உத்தரவிட வேண்டும், தன்னை விஜய் நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கக்கூடிய விவாகரத்து மனுவின் மூலம் விஜயிடம் நியாயமான ஜீவனாம்சம் கோரி இருப்பதாகவும் இந்த புதிய மனுவிலும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் வசித்து வரக்கூடிய நீலாங்கரை வீட்டிலும் தனக்கு சரிபாதி உரிமை இருப்பதாகவும் சங்கீதா கூறியிருக்கிறார். விஜய்க்கும் தனக்கும் சரிபாதி உரிமை அந்த வீட்டில் இருக்கிறது, தன்னை அந்த வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதி மறுக்கிறார். இந்நிலையில் தனக்கு சரிபாதி உரிமை இருக்கக்கூடிய நிலையில தன்னையும் அந்த வீட்டிற்குள் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் நான் முன்பே குறிப்பிட்டது போன்று சென்னையிலோ அல்லது தனக்கு வேறு வீடு இல்லை என்று சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். விவாகரத்திற்கு பிறகு வேறு வீட்டிற்கு செல்லும் வரை நீலாங்கரை வீட்டில் என்னை விஜய் அனுமதிக்க வேண்டும் என்று இந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். விவாகரத்துக்கு பிறகாக இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக விவாகரத்து முடிந்த பிறகாக வேறு வீட்டிற்கு செல்லும் வரை விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு சங்கீதாவை விஜய் அனுமதிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா இதற்கு நீதிமன்றம் விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் திரைப்படங்களில் நடித்து கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய விஜய் தனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை நியாயமாக வழங்க வேண்டும் என்றும், பல முறை முயற்சி செய்தும் பரஸ்பரம் பிரிந்து செல்ல விஜய் ஒத்துக்கொள்ளவில்லை என்று ஏற்கனவே இந்த விவாகரத்து கோரி செய்திருந்த மனுவிலும் இதை சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுதும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா நீலாங்கரை வீட்டில் தனக்கு சரிபாதி உரிமை இருக்கிறது, இந்த வழக்கு முடியும் வரை, இந்த விவாகரத்து வழக்கு முடியும் வரை அந்த வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும், அதன் பிறகாக தான் வேறு வீட்டிற்கு சென்று விடுகிறேன், அதுவரை அந்த வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும், இதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று சங்கீதா புதிய மனு ஒன்றை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.